வணக்கம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு வரிகள் இருக்கும். அதுபோல தான் என்னோட பசங்கள்ட்டயா இருக்கட்டும், இல்ல என்னோட வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னோட நியர்பை எல்லார்ட்டயுமே வந்து "உன்னால இந்த விஷயம் பண்ண முடியாது" அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு தேதி இந்த காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு. ஆனா எப்பவுமே வந்து சீரியஸா கிடையாது. ஜாலியாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் இது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, அந்த படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை. என்னதான் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தால் கூட, சமீபத்தில் பார்க்கும்போது அந்தந்த வயசுக்கு தகுந்த கருத்துகள் வந்து மனசில் தோன்றும். அது மாதிரி சமீபத்தில் பார்க்கும்போது எனக்கு தோணுனது, ஒரு கலகலப்பான பால்காரராக இருப்பார் ரஜினிகாந்த். அவர் தன்னோட ஃப்ரெண்ட் அசோக்கிட்ட வந்து சவால் விட்டு அவர் நினச்ச ஒரு மிகப்பெரிய உயரத்தை போய் அடைவார். ஆனால் அந்த கலகலப்பான பால்காரர்லேருந்து ஒரு சீரியஸான பணக்காரராக சேஞ்ச் ஓவர் ஆகி தன்னோட மிகப்பெரிய அற்புதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அந்த சீரியஸான பணக்காரர் ஆகும்போது பார்த்திங்கன்னா, அந்த ரஜினிகாந்த் வந்து தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இது போல தான் நம்மளோட லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் யாராவது ஏதாவது நம்மளை சொல்லியிருக்கலாம், அல்லது இப்போ கூட "உன்னால் இதை பண்ண முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீலாம் ஏன் இதை யோசிக்கிற, நீலாம் ஏன் இதை பேசுகிறன்னு" சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட, உடனே நமக்கு என்ன தோணுன்னா, அவங்க முன்னாடிலாம் வந்து நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயந்தான். என்றைக்குமே வந்து நம்ம வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளை நம்ம வருத்திக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்மளோட வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பல நேரங்களில் நம்மளை நிறைய வருத்திக்கும் போது, ஒரு காலகட்டத்தில் நம்ம மேலேயே நமக்கு அதிகப்படியான வெறுப்பு வந்துடுது. அதை தாண்டி அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது, அந்த காலகட்டத்தில் இருக்கிற நிறைய சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க முடியாமல் நம்ம தவற விட்டுடுறோம். அதனால் என்றைக்குமே வளர்ச்சி பெறணும், அதில் தப்பு கிடையாது. நம்ம வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம வந்து வளர்ச்சி பெறணும். அதனால் என்றைக்குமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுல என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரோட் டு 2025ல் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பாக நம்மளோட லைஃப் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.